அண்மை செய்தி நெல்லை தச்சநல்லூர் அருகே இலவச பட்டா நிலத்தை சக்திவேல் என்பவர் ஆக்கிரமித்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரில் இருதரப்பினரிடையே அடிதடி ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் இணைப்பில் காத்திருக்கிறார். அமுல் ஜெய்சிங், இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே உள்ள பால்கட்டளையில் அரசு வழங்கிய இலவச பட்டா நிலம் 36 குடும்பங்களுக்கு இருக்கிறது. இந்த இலவச பட்டா நிலத்தை அந்த ஊரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இலவச பட்டா நிலத்தை அவர் ஆக்கிரமித்து உழுவதற்காக இன்று காலை சென்றிருக்கிறார். அப்பொழுது தட்டி கேட்ட நாராயணன் என்ற விவசாயியை சக்திவேலின் குடும்பத்தினர்கள் கடுமையாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே உள்ள இந்த பால்கட்டையை சேர்ந்த நாராயணன் இவர் விவசாயம் செய்து வருகிறார். இன்று காலை சரியாக ஒரு 7:45 மணி அளவில் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அந்த சமுதாய கூடத்தின் அருகில் வந்த பொழுது ஆனந்தபுரத்தை சேர்ந்த சேகர் என்பவர் டிராக்டருடன் அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை உழுவதற்காக வந்திருக்கிறார். அவரிடம் என்ன வேலைக்காக வந்திருக்கிறார் என்று நாராயணன் கேட்ட பொழுது அந்த சர்ச்சைக்குரிய இடத்தை உழுவதற்காக என்று கூறவே இதனை கேட்ட பதறிய நாராயணன், மேற்படி நிலத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது, எனவே அந்த நிலத்தை உழ வேண்டாம், அது அரசாங்கம் இலவசமாக கொடுத்த நிலம், அது 36 குடும்பங்களுக்கு இருக்கிறது, எனவே அதில் உழ வேண்டாம் என்று கூறி எச்சரித்திருக்கிறார். எச்சரித்ததை தொடர்ந்து அந்த டிராக்டரை இயக்கியிருக்கிறார். பேச்சை கேட்காமல் வாகனத்தை இயக்கியதாக தெரிகிறது. இது அவருடைய குடும்பத்தினருக்கு சொல்வதற்காக சக்திவேல் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக சக்திவேலுடைய குடும்பத்தினர்கள் நாராயணனை கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த ஊர் நாட்டாமை இளையராஜா மற்றும் முத்துக்குமார் ஆகியோரும் அங்கிருந்த கருங்கல் மற்றும் செங்கலை வைத்து ஓங்கி நாராயணனை தாக்கியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த நாராயணன் மயங்கி விழுந்து தற்பொழுது அரசு மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சண்டை குறித்ததான தாக்கிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.